வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் நிறைய பேர் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, மாறாக பணத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பணம் என்னைக்கு ஒன்றா அதோட மதிப்பை இழக்கலாம், ஆனால் அன்பு என்னைக்குமே அதோட மதிப்பை இழக்காது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்களேன். விவசாயி ஒருத்தர் நதிக்கரை ஓரமா போய்கொண்டிருந்தார். அப்ப அந்த நதியில ஒரு தேன் கீழே உருவத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன பண்றாரு, ஒரு கையை வச்சு என் தேனை காப்பாத்திடுறாரு. ஆனா அந்த தேனை அவரை குட்டிட்டு வலித்தாங்க அம்மாவை கீழே போட்டுறாரு, மறுபடியும் தண்ணியில் இருந்தது. இதே மாதிரி பல முறை பண்ணிட்டே இருக்காரு அவர். இந்த முறை அவர் அந்த தேலை காப்பாற்ற சொல்ல அந்த தேலை அவரை கொட்டலை, மாறாக அவர்கிட்ட பாதுகாப்பா அவரோட கையில இருக்கு. நீங்க கேட்கலாம், கொட்டுறது தேர்கணும், அதுக்கு ஒரு அறிவு தானே. இந்த விவசாயிக்கு அந்த 6 அறிவு இருக்கே, அவர் எதுக்கு ஒரு கொம்பு கொண்டு வேற ஏதாவது கொண்டு அதை காப்பாத்தாம தன் கையிலாரி அதை காப்பாத்துறாரு அப்படின்னு கேட்கலாம். இதுல ஒரு உள்ளார்த்தம் இருக்கு. அது என்னன்னா, அந்த மனிதன் அந்த விவசாயி போல தான் நம்மளும் இருக்கும். நம்மளை சுத்தி அந்த தேலை போல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் கோபத்தால கடும் வார்த்தையால நம்ம மேல விஷத்தை கக்குறாங்க. அதுக்கு நம்மளும் திரும்பி கோபத்தை காமிச்சு அவங்கள ஜெயிக்கலாம்னு நினைச்சா அவங்கள ஜெயிக்க முடியாது. அது நிரந்தரமான வெற்றியாகவும் இருக்காது. மாறாக நீங்க அவங்க மேல அன்பு செலுத்தி பாருங்க. தொடர்ச்சியா அவங்க மேல நீங்க அன்பு செலுத்திட்டே இருங்க. ஏன்னா உடலில் இருக்க தேவை அதனோட இயல்பான குணத்தை மாத்திக்கிட்டு அன்பு காட்டுற விவசாயிகிட்ட அது கொற்ற குணத்தை விட்டுட்டு அது அன்பு பாராட்ட சொல்ல ஆதரவு கொண்ட மனுஷன் மாற மாட்டாங்களா? நான் முன்னேறி சொன்னது மாதிரி தான் எல்லா உயிரிலிருந்து இந்த இறைசக்தி தான் இருக்கு. இந்த இறைசக்தி அன்பு என்ற ஒன்றுக்கு மட்டும்தான் கட்டப்படும். எந்த உயிரினமா இருந்தாலும் அன்பு கொண்டு நீங்க அதை வெற்றி பெற்றலாம். ஸோ எனவே நீங்களும் மற்றவங்க கிட்ட அன்பை விதைங்க, மற்றவங்களுக்கு அன்பை விதைக்க கற்றுக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.